ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் யூடியூப் ஃப்ரீ ப்ரொமோட்டர் தமிழ் சேனல்லேருந்து மகேந்திரன். இன்றைக்கி வந்துட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து 0 வியூஸ்லேருந்து எப்படி வந்துட்டு நம்மளோட 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் 1000 வியூஸ் கொண்டு வரதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், ஒரு 5 டிப்ஸ் மட்டும் இருக்குது, 5 சீக்ரெட்ஸ். இது யாரும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. வந்துட்டு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட சேனல் வந்துட்டு பெட்டராக வந்துட்டு க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் இன்னொரு சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் ஜென்ரல் டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சேனல்லே நான் ஜென்ரலாக வந்துட்டு பேசலாம்னு நினச்சிருந்தேன். இருந்தாலும் வந்துட்டு இதில் பண்ணோம் அப்படின்னா சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்துட்டு கீழே இருக்குது, அங்கேயும் வந்துட்டு உங்களோட சப்போர்ட் வந்துட்டு கொடுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறமா இன்றைக்கி நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டிய சேனல் வந்துட்டு RAINA கேமிங் ஒய்டி அப்படிங்கிற ஒரு சேனல், ஓகேங்களா? அவங்களோட லிங்க்கும் கீழே இருக்குது. அவங்க வந்து சூப்பராக வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது அவங்களோட சேனல். மறக்காமல் அவங்களோட சேனலில் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு லைக்கை கொடுத்துட்டு மறக்காமல் வந்துட்டு அவங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? லிங்க் வந்துட்டு கீழே இருக்குது. வேறு லெவலில் வந்துட்டு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் கூட உங்களோட சேனலில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, தமிழில் இன்னும் கொஞ்சம் கூட மெருகேற்றினீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட சேனலில் இன்னும் கூட க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு வேகமாக வந்துட்டு சொல்லிடுறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? டைட்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் வந்துட்டு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு எல்லா டாப்பிக்கும் வந்துட்டு கவர் பண்ணி படிக்க மாட்டீங்க. ஏதாவது வந்துட்டு ஒரு டைமிங்காக ஏதாவது ஒரு வேர்டிங் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் தான் படிப்பீங்க, இல்லை அப்படின்னா வந்துட்டு படிக்க மாட்டேங்க. அதே மாதிரி தான் சப்ஸ்கிரைபரும் உங்களோட ஆடியன்ஸும் கூட, ஓகேங்களா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட வீடியோஸ் வந்துட்டு பார்ப்பாங்க, உங்களோட டைட்டிலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு பார்ப்பாங்க, இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத வீடியோ வந்துட்டு பார்க்கவே மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரோட்டில் வந்துட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 பேரை வந்துட்டு பார்க்குறீங்க. 1000 பேர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஞாபகத்துக்கு இருக்க மாட்டாங்க, ஓகேங்களா? யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்டு, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு ஞாபகம் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் வந்துட்டு ஒருத்தரை நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட மைண்டில் வந்துட்டு நிற்காது. ஸோ அதனால் வந்துட்டு டைட்டில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அட்ராக்டிவாக ஒரு ரைமிங்காக வந்துட்டு கொடுங்க. என்ன சொல்கிறது, கேட்சியாக வந்துட்டு ஒரு பஞ்சியாக வந்துட்டு கொடுங்க. ஒரு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு பஞ்சியாக வந்துட்டு கொடுத்துட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு அதுக்கப்புறமா சர்ச்சபிள் கண்டென்ட் உள்ள ஒரு டைட்டில் வந்துட்டு கொடுங்க. இது ஒன்றாவது, ஓகேங்களா? நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணி வந்தாலும் உங்களோட வீடியோ வந்துட்டு மாட்டணும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஃபன்னியாக வந்துட்டு ட்ரை பண்ணி சர்ச் பண்ணாலும் உங்களோட வீடியோ வந்துட்டு மாட்டணும். அந்த மாதிரி தான் உங்களோட சேனலோட வீடியோஸ் வந்துட்டு இருக்கணும், ஓகேங்களா? இது வந்துட்டு ஃபஸ்ட்டு டிப்ஸ். இது வந்து நிறைய பேர் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க விஷயம். நீங்களும் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணல அப்படின்னா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு சேனல் ட்ரெய்லர். முதல்ல உங்களோட சேனலில் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா? எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்களோட சேனலை, ஓகேங்களா? ஆடியன்ஸ் வந்துட்டு எதுக்கு உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுனால ஆடியன்ஸ்க்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு சேனல் ட்ரெய்லரில் நீங்கள் சொல்லணும், ஓகேங்களா? சேனல் ட்ரெய்லர்னால் நான் அதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்துட்டு போடுறேன். சேனல் ட்ரெய்லர் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எல்லோரும் செட் பண்ணி வச்சுருப்பீங்க, கிரியேட்டர் அப்படிங்கிறதுனால. சேனல் ட்ரெய்லர் செட் பண்ண தெரில அப்படின்னா வந்து நான் அது தனியாக ஒரு வீடியோவே போடுறேன், ஓகேங்களா? நீங்கள் சேனல் ட்ரெய்லரில் இன்றைக்கி போய் நீங்கள் மாற்றுங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு என் சேனலை எதுக்காக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நான் இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் போடுறேன், ரெகுலராக வந்துட்டு வீடியோ வந்துட்டு கொடுக்குறேன், வாரத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோ வந்துட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரியான கண்டென்ட்டை கூட நீங்கள் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு அதை பற்றியே நான் வீடியோ வந்துட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும், ஓகேங்களா? நான் வந்துட்டு ஜென்ரல் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுறேன், இதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு கரண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு தெரியணும் அப்படின்னா வந்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சேனல் ட்ரெய்லரில் சொல்லணும். உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சில காரணங்களை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனலை யோசிக்காமல் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போவாங்க, ஓகேங்களா? ரெகுலராக வந்துட்டு உங்களோட சேனலை விரும்பி வந்துட்டு பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு வியூஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காது. வியூஸ் வரல அப்படின்னு சொல்கிறீங்களே, இந்த வியூஸ் வரல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காது, ஓகேங்களா? இது வந்துட்டு செகண்ட். இதை வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது, சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்துட்டு நீங்கள் அடிக்கடி வந்துட்டு யூஸ் பண்ணணும். வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்துட்டு பிகினிங்கில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்துட்டு பிகினிங்கில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நியூ விசிட்டர் யாராவது வர்றீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோ மாதிரி எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது. நிறைய பேருக்கு வந்துட்டு வேறு யாராவது வந்துட்டு உங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் 80s 90s வந்துட்டு கொஞ்சம் பேக்கில் வந்துட்டு வீடியோ வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்னு தெரில அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி பக்கத்தில் காமிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதிக பேர் வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களோட சேனலுக்கு வந்துட்டு வியூஸ் வந்துட்டு நிறையா வந்துட்டு போகும். ஆனால் வந்துட்டு சப்ஸ்கிரைப்
வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லுவீங்களே, அதுக்கு இதாங்க காரணம். மேக்ஸிமம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்னே தெரியாதவங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன சைடில் வந்துட்டு ஸ்க்ரீன் மாதிரி காமிச்சா போதும். எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மாதிரி சின்னதாக சைடில் ஸ்க்ரீன் போட்டு காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வீடியோ நடுவில் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கொண்டு வரல, இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எண்டில் வந்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா, இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பட்டன் மாதிரி வந்துட்டு கொண்டு வந்து அதை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு ஷேரும் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா. இது மூலமாக வந்துட்டு இந்த 3 தடவை சொல்கிறது மூலமாக உங்களோட சேனலை அதிக பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. 4வது, உங்களோட சேனலில் கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லாருமே உங்களோட ஃபேன்ஸ் தான். ஓகேங்களா. உங்களோட சேனலில் கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லாருமே உங்களோட ஃபேன்ஸ் தான். அவங்கள வந்துட்டு நீங்கள் எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் ஒரு சில விஷயங்களே இருக்குது. ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே வந்து லைக் கமெண்ட் கொடுங்க. இல்லை அப்படின்னா அவங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு அவங்களோட சேனலில் போயிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்க ஏதாவது உங்களோட ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்துட்டு பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துட்டு கேட்குறாங்கன்னா ரிப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஹாய் சொல்கிறார் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேனலில் உங்களுக்கு வியூவர்ஸ் வந்துட்டு பார்க்குறாங்கன்னா அவங்க தான் உங்கள் ஃபேன்ஸு. மறக்காமல் வந்துட்டு ஃபேன்ஸ் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணணும். ஃபேன்ஸை வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நண்பர்களாக நம்ம தான் வந்துட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட சேனலில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு க்ரோ ஆகும். எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. 0 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, 0 வியூவர்ஸ் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனலில் வேறு லெவலில் வந்துட்டு க்ரோ ஆகும். ஓகேங்களா. 5வது, கன்சிஸ்டன்சி வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்துட்டு வாரத்துக்கு ஒரு 3 வீடியோ வந்துட்டு போடுறீங்க அப்படின்னா வாரத்துக்கு ரெகுலராக 3 வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ வாரத்துக்கு 2 வீடியோ வந்துட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு வாரத்துக்கு 2 வீடியோ வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா. இது வந்துட்டு உங்களோட சேனல் ட்ரெய்லரில் நீங்கள் சொல்லிடணும். இந்த மாதிரி நான் வாரத்துக்கு 3 வீடியோ வந்துட்டு கொடுப்பேங்க. மறக்காமல் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த டைமிங்க்கு வந்துட்டு அப்லோட் ஆகும். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டாபிக்ஸாக தான் இருக்கும். உங்களோட நாலேஜை க்ரோ பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டாபிக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். அப்படி சொன்னீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு க்ரோ ஆகும். இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு தெரியும். 0 சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, 0 வியூவர்ஸாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா. இது வந்துட்டு கொண்டு வரலாம். நம்மளோட சேனலை நாமளே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு டெவலப் பண்ணலாம். அதுக்கு உண்டான ஒரு 5 டிப்ஸ் தான். ஓகேங்களா. 5 டிப்ஸ் தான். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அந்த டைமிங் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நம்மளோட சேனல்ஸ் லைக்கர்ஸ் வந்துட்டு சீரியல் மாதிரி தான். இப்போ 7 மணிக்கு வந்துட்டு ஒரு சீரியல் வந்துட்டு சன் டிவியில் போடுது அப்படின்னா அதே மாதிரி தான் நம்மளோட சேனலும் கரெக்டாக 7 மணிக்கு வந்துட்டு இல்லை அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ½ hour வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உங்களோட சேனலில் வீடியோஸ் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகேங்க. இந்த 5 டிப்ஸையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். 5 சீக்ரெட்ஸையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். இன்னமும் வந்து உங்களோட சேனல் க்ரோ ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கேன். இன்ஸ்க்ரீனில் போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட் இருக்கும். மறக்காம வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுத்து விட்ருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட நேமில் வந்துட்டு சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு ட்ரெண்டிங் டாபிக்ஸு, ஜென்ரல் டாபிக்ஸு, எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, அதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் என்ன, எல்லா டாபிக்ஸும் வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரினா ஒரு லாக் சேனல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்துட்டு அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு 11 மணிக்கு வந்துட்டு அந்த சேனலோட ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் ஆகும். மறக்காம வந்துட்டு அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் கொடுக்க போகிறேன் அந்த சேனலில். அதுக்கப்புறமா ரெய்னா கேமிங் ஒய்டி அப்படிங்கிற ஒரு சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஃபியூச்சரில் வந்துட்டு அந்த சேனலையும் கூட ப்ரொமோட் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம், ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம். ரெய்னா கேமிங் ஒய்டி அப்படிங்கிற ஒரு சேனலையும் மறக்காம வந்துட்டு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க வந்துட்டு அருமையாக வந்துட்டு கண்டென்ட் போடுறாங்க. தொடர்ந்து வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு கொடுங்க. உங்களோட சேனல் வந்துட்டு க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.